ராஸ் ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஓகே ஓகே, கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஓகே சரி, ஓகே. நான் இன்னைக்கு வந்து அப்டேட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்பேஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரே நிமிஷம். இன்னைக்கு வந்து இது களம் காவல் அப்படின்ற மம்முட்டி படம், அதோட செகண்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தனுஷோட குபேரா படத்துலேருந்து போய்வா நண்பா அப்படின்ற சாங் லிரிக் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக்கல், தனுஷ் அவர்கள் தான் பாடியிருக்காரு. பாட்டு நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சது. அதே மாதிரி தக்லீஃப்ல ஜிங்குச்சா அந்த பாட்டு 20 மில்லியன் வியூஸ் வந்துருச்சு. ஸோ அதுவுமே இன்னைக்கு ஒஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி இன்னும் 10 நாள் தான் இருக்குது படத்துக்கு. நல்ல ரிப்போர்ட்ஸ் கேட்டேன். ஸோ படமும் நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். அதே மாதிரி சுமோ அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்துருந்துச்சு. ட்ரெய்லர் ஓரளவுக்கு நல்ல கான்செப்டாக இருக்குது. ஸோ படம் எப்படி இருக்குன்னு வெயிட்டிங். படம் April 25 ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி நானியோட ஹிட் 3 அந்த படத்துக்கு வந்து இன்டர்வியூலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்டர்வியூக்காகவே தனியாக ஒரு மாதிரி செட்டெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே வெயிட்டிங். அவ்வளோதான் நினைக்கிறேன். அப்புறம் வேறு பெருசாக எந்த அப்டேட்டும் வரல. அப்படி ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அதேமாரி ஒரு படத்தோட ட்ரெய்லர் வந்துச்சு, ஒரே நிமிஷம். படக்களம் அப்படின்ற படத்தோட மலையாளம் ஃபிலிம், அதோட ட்ரெய்லர் வந்துருந்துச்சு. ட்ரெய்லர் எனக்கு பிடிச்சிருந்துச்சி, ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு. ஸோ அதுவுமே வந்து வெயிட்டிங், எப்படி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறதுக்கு. அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சு நான் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். மாவீரன் ப்ரோ, கேசரி பார்த்தீங்களா? கேக்குதா ப்ரோ? கேசரி சாப்டர் 2 பார்த்தீங்களான்னு கேட்டேன். அதான் இல்லை ப்ரோ, நான் பார்க்கல. புதன்கிழமைக்கு அப்புறம் கம்மி பண்ணாங்கன்னா போகலான்ட்டு இருக்கேன். ப்ரைஸா? ஆமாம் ஆமாம், 250 ரூபா 300 ரூபா கொடுக்கும். நாளைக்கும் அதே ப்ரைஸ் தானா? ஆமாம், புதன்கிழமை வரைக்கும் ஓப்பனில் இருக்கு. ஓகே ஓகே ப்ரோ. தனுஷ் சாங் பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு என்னமோ அந்த ஒரு 2009 2010 ஒரு தனுஷ் சாங் வரும், இந்த ஓப்பனிங் சாங் படிக்காதவன் ஃபுல்லாக லிரிக்கெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. விவேகா லிரிக்ஸ் இன்னொன்னு கொஞ்சம் பயந்தேன், பட் ஆனால் வந்து நல்லா இருந்துச்சு. மியூசிக்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சங்கூதர சவுண்டு, சங்கூதர போய் பெல்லூன் அடிப்பாங்களே, அதை வச்சே ஒரு டியூன் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து லாக் ஒரு படம். குபேரா சாங் பத்தியா பேசுறீங்க? சூப்பரா தான் இருந்தது. என்ன ப்ரோ? குபேரா சாங் பத்தியா பேசிட்டு இருந்தீங்க? ஆமா ஆமா ப்ரோ, உண்மையில சூப்பரா இருந்தது. டிஎஸ்பி இது எல்லா மியூசிக்குமே ஒரு இதா இருக்குது, கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. தனுஷோட டான்ஸ். அது ஆக்சுவலா டைரக்ட் தெலுங்கு படம் தானே? ஆமா ஆமா, டைரக்ட் தெலுங்கு படம் தான், தமிழ்ல டப் பண்றாங்க. ஓகே 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 ஓகே. பரணி ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இந்த சூரிய படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. இது மண்டாடியா? தெரில ப்ரோ, தெரில. பட் ஆனால் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே வந்து இந்த லுக்ல தான் வந்து சூரி இருந்தாரு. ஸோ ஆல்ரெடி ஷூட் ஸ்டார்ட் பண்ணி போயிருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் லுக் தான் இருந்துச்சு.
ஃபர்ஸ்ட் லுக் தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஷூட் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு கெஸ் தான், எனக்கு ஷுவராக இல்லை. பட் அதே லுக்கில் கொஞ்ச நாள் முன்னாடி வந்து ஒரு ரொம்ப நாள் அதே லுக்கில் தான் இருக்காரு. ஸோ அப்பயே எனக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தோணுது. பட்ஜெட்னா பெருசுன்னு சொல்றாங்க. அப்படி சாரி. ஆமாம், பட்ஜெட்டும் பெருசு. இது போட் ரேசிங் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஸோ வெளிநாட்டுலேருந்து இது ஆள் கூட்டிட்டு வந்து அந்த போட் ரேஸ் சீக்வன்ஸ்லாம் ஷார்ட் பண்ண போகிறதாக சொல்லியிருந்தாங்க. ஸோ வெயிட்டிங் பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே ஓகே ப்ரோ. இன்னைக்கு லாக் அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பார்த்தேன். Z5ல ஒரிஜினல் ஹிந்தி ஃபிலிமாக வந்துச்சு. சின்ன படம் தான், ஆனால் எனக்கு அந்த கான்செப்ட் ஆல்ரெடி பார்த்துருப்போம் நம்ம நிறையா. பட் இருந்தாலும் பெருசாக எங்கேயும் போர் அடிக்காமல் கொஞ்சம் என்கேஜிங்காக போயிருந்துச்சு. ஆனால் லாஜிக் லூப் ஹோல்ஸ் மட்டும் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. அது மட்டும்தான். ஒரு டைம் பாஸ்க்கு அந்த படம் பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு, ஓகேவா இருந்துச்சு. ஓகே டு டீசென்ட் லெவலில் இருந்துச்சு. ஸோ யாராவது ரொம்ப போர் அடிச்சா ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஹாங்காங் ஃபிலிம் ஒரு ஃபிலிம் இருக்குது, ப்ராக்சிக்யூட்டர்னு சொல்லி. அது ட்ரை பண்ணேன். நான் அது ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு நினச்சி இன்னைக்கு தான் வந்து பார்த்தேன். ஸோ அது ஃபுல்லாக பார்க்கல, கம்ப்ளீட் பண்ணல, பாதி தான் பார்த்துருக்கேன். பார்த்த வரைக்கும் ஸ்டோரியாக பெருசாக ஒன்றும் இல்லை. பட் ஆனால் ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்காக தாராளமாக வந்து பார்க்கலாம். நான் ஃபுல்லாக பார்த்துட்டு ஆனால் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பட் ஸ்டோரியாக பெருசாக ஒன்றும் இல்லை. அதில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒரு 3 சீக்வன்ஸ் பார்த்தேன், 3மே சூப்பராக இருந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோவில் வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும், அது செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அது நான் இன்னைக்கு வந்து அந்த கிளிப்பாக வந்து ட்விட்டரில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் காலையில். ஸோ அதுதான் வந்து யாராவது பார்க்கணுன்னா பாருங்க. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பிடிக்கும். என்ன படங்க? த ப்ராக்சிக்யூட்டர். த ப்ராசிக்யூட்டர். ஓகே. ப்ராசிக்யூட்டரா? சரி, ஓகே, சாரி, நான் தப்பா சொன்னேன். பிரகாஷ் ப்ரோ, படம் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டாங்க ப்ரோ. ஒரு ஸ்பீட் போட்ட மாதிரி தெரியல. இல்லை, அவர் ரிவ்யூ அப்புறம் போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்படியா? ஓகே ஓகே ஓகே. பரணி ப்ரோ, நீங்க பார்த்துட்டீங்களா? இல்லை ப்ரோ, இங்கே ரிலீஸ் ஆகலை, ஸோ பார்க்கல. ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக போயிருந்திருப்பேன். பிரகாஷ், மே 1 அப்டேட் வருமா அஜித்தோட அடுத்த படம்? அவர் இருக்காரா தெரியல. இருக்காரான்னு தெரியல எனக்கும். மேபி வந்து கொஞ்சம் பிஸியா இருந்தாருன்னா நல்ல நேரத்துல வருவாரு, இல்ல போல. மெசேஜ் பண்ணி பாக்குறேன். வந்துட்டேன். பிரகாஷ் மே 1 எதிர்பார்க்கலாமா அஜித்தோட அடுத்த படம் அப்டேட்? மே 1 இல்ல, மே செகண்ட் வீக் அல்லது தேர்ட் வீக்ல எதிர்பார்க்கலாங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. மே ஃபர்ஸ்ட்ல என்னைக்கு நமக்கு அப்டேட் வந்திருக்கு? இல்ல, அப்டேட்டா வருமா இல்ல வேர்ட் ஆஃப் மவுத்ல தான் தெரிஞ்சுக்க முடியுமா எல்லாரும் சொல்றத வச்சு? இல்ல அப்டேட்டாவே வருங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. மே செகண்ட் வீக் அல்லது தேர்ட் வீக் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஓகே 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 ஓகே. பர்னி, உடம்பு சரியாயிடுச்சா? ஓகேவா? இல்ல, நான் அப்படியே தான் இருக்கு, இந்த மாதிரி டயர்டா இருக்கு. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. நீங்க ரொம்ப கண்குளூர பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதனால டயர்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு. என்னது? உங்களுக்கு கண்ணு குளிர்ச்சின்னா ரெண்டே விஷயம் தானே. இல்ல நான் அப்படிலாம் எதுவும் இல்ல. மேபி இப்போ ரீசெண்ட் டேஸ்ல கொஞ்சம் கோல்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் அதிகமா சாப்பிட்டதுனால நினைக்கிறேன். சுகுமார் ப்ரோ வந்தாருன்னா இன்னைக்கு அவர்கிட்ட வீக்கெண்ட் ஸ்பெஷலா கேள்விகள் கேட்கலாம்னு நினைச்சேன். வந்துட்டாரு, இன்வைட் பண்ணிருக்கேன், வரட்டும். வந்தாருன்னா அவர்கிட்ட வீக்கெண்ட் ஸ்பெஷலா 2 கேள்விகள் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட் எங்க காணா? தமிழ் போவ அப்பப்போ வந்து ஏதாவது அவர் சீரியஸான டாபிக் பேசும்போது வரமாட்டாரு. நம்ம எப்போ ஃபன்னா பேசுறோமோ அப்ப ஜாயின் பண்ணிடுவாரு. அநேகமா நாளையில இருந்து இல்லை அடுத்த நாள் வருவாருன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா வந்து இந்த இல்ல இப்ப அம்மன் படத்துல வந்து
நீ எப்ப என் நெத்தியில பொட்டு வச்சு என்ன வான்னு சொல்றியோ அதுக்கப்புறம் தான் நான் வருவேன்னு எப்படி அம்மன் சொல்லுவாங்களோ அது மாதிரி தமிழன் ப்ரோ காணான்னு யாராவது கேட்டு கமெண்ட்ல யூடியூப்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அவர் வருவார். பிரசாந்த் தானே ஏதாவது சம்பவம் பண்ணா வருவாரு, எங்க அண்ணனை பாத்தீங்களா அப்படின்ட்டு ஏதாவது வருவார். அவரு அது சம்பவம் பண்ணல போல, அதனால காணும். சுகுமார் ப்ரோ கேக்குதா? எமோஜி போடுறாரு, பேச மாட்டேங்கிறாரு. தெரியல, அப்ப கேட்க பேச முடியலன்னு தெரியல. சரி, லேட்டா ஜாயின் பண்ணுவார், வரட்டும். ரைட்டு, வேற என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? ஞாயிற்றுக்கிழமை வேற. சுகுமார் ப்ரோ பேச முடியாத நேரத்துல இருப்பாரு போல. குபேரா ஃபர்ஸ்ட் சிங்கிள் கேட்டிங்களா பிரகாஷ்? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஹலோ, யார் மியூட் போடுறாரு போல அவரு. இல்ல சுகுமார் ப்ரோ வந்துட்டாருங்கிறதுனால டாபிக் கேட்காது. கேக்குது சுகுமார் ப்ரோ சொல்லுங்க. நான் கேட்டது கேட்டுச்சா பிரகாஷ்? கேட்டுச்சு பாட்டு கேட்டேன், நல்லாதான் இருந்துச்சு பாட்டு. தேவிஸ்ரீ பிரசாத், எனக்கு இவர் பரணி தான் ஒரு சந்தேகம். விவேகா ரெண்டு பேரும் யாராருன்னு சொல்லுங்க பரணி. ஐயோ சாரி, நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் இன்னைக்கு. நீங்க ரெண்டு பேத்துக்குமே பயப்படுறீங்களே, எந்த ஒரிஜினலா யாருக்கு பயப்படுறீங்க நான் தெரிஞ்சுக்கணும். விவேக்கு பயப்படுறீங்களா விவேகாக்கு பயப்படுறீங்களா? சாரி, நான் கிளாரிஃபை பண்றேன். விவேக்குக்கு தான் நான் பயப்படுறேன், விவேகாக்கு இல்ல. ரைட், ஓகே. எனக்கு ஒரு டவுட், அது தெளிவுபடுத்திக்கலாம் என்ன கேட்டேன். ஓகே. அந்த கலியுகம் படம் நான் வந்து ஏப்ரல்லே வரும்னு நினைச்சேன். பட் இன்னைக்கு வந்து May 9th வருது அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் இந்த மாசமே April 18th தான் ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆக்சுவலி அவங்க ஃபர்ஸ்ட் அந்த டேட் தான் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம். நேற்று கார்த்திக் சுப்ராஜ் பேசி கேட்டுல அழுதுருப்பாரு, நான் இன்னும் கன்ஃபார்மே அவளை அதுக்குள்ள இல்லை என்னை போட்டு அப்படின்ட்டு ஓடிக்கிட்டே இருந்தது அது பாட்டுக்கு 3/4 மாசத்துக்கு மேல. பாவங்க அவரு. சரி சுகுமார் ப்ரோ, மைக் ஆன் பண்ண முடியுதா? பேச முடியுதா? பேச்சு வந்துருச்சா? பேச முடியுது ப்ரோ. சரி ரைட்டு, எப்படி போகுது மேட்ச் உங்களுக்கு? எனக்கு மேட்ச் வந்து ஜாலியா இருந்துச்சு ப்ரோ. சரி, இந்த மேட்ச்ல நடுவில் ஆட போடுறாங்க, அதை ஆட விடுங்க. சரி, அதுக்கப்புறம் ஆடுக்கு அப்புறமேட்டு வருவோம். இந்த ஐபிஎல்ல பெஸ்ட்டு கேட்குற கேள்வி ஞாபகம் வச்சுங்க நல்லா. பெஸ்ட்டு அந்த டீம் எந்த டீம்ல வந்து கேல்ஸ் நல்லா இருக்கிறாங்க? இது டாபிக் காரணமா தான் கேட்குறேன், சொல்லுங்க. ஆர்சிபி ப்ரோ. ஒருத்தர் அவுட்டு. வேற யாராவது கரெக்டா பதில் சொல்லுங்க. பஞ்சாப். நான் இப்போ அதான் சொல்ல வந்தேன். ஆக்சுவலாக இன்னைக்கு சும்மா ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறப்போ ஒருத்தவங்க சேர்கள் ஒருத்தவங்க வந்து ரீல் போட்டிருந்தாங்க. அதாவது இந்த டே இன் த லைஃப் ஆஃப் சேர்கள் ஆஃப் பிபிகேஎஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால வந்து பிபிகேஎஸ் தான் நான் சொன்னேன். வந்து சும்மா ரெண்டு ஓட்டு பஞ்சாபுக்கு வந்திருக்கு. அடுத்து யாராவது சொல்லுங்க கேட்போம். ஐபிஎல் எவ்வளோ கொஸ்டின் கேட்டு நான் பார்த்திருக்கேன் ப்ரோ இது வரையும். எவ்வளோ ஐபிஎல் ஆரம்பிச்சு 18 வருஷத்துல எனக்கு தெரியும் 17 வருஷத்துல முதல் கேள்வி இதுதான் அதை பத்தி. ஆக்சுவலா இந்த மேட்ச் ஓடும் போது என்னென்னவோ ஆடு போட்டு டார்ச்சர் பண்றாங்க. இந்த அது மச்சானோட ஸ்டைல பாருன்னு வந்து ஒருத்தன் வந்து டார்ச்சர் பண்றான், ரொம்ப கொடூர டார்ச்சர் பண்றான். அதுக்கு நடுவில் மேட்சுக்கு நடுவில் கமெண்ட்ரியில இவங்க டார்ச்சர் பண்றாங்க. அந்த கமெண்ட்ரிலையும் போதாத குறைக்கி சூடான மனு சுவையான மனு அவங்க ஒரு டார்ச்சர் பண்றாங்க. அந்த எல்லாத்தையும் தாண்டி ரெண்டு ஆறுதல் எப்படின்னா, அந்த சேஸ் கேர்ள்ஸும் இன்னொன்று என்னன்னா இந்த ரேபிட் ஆடு வருதுல்ல, அந்த ரேபிட் ஆடு பாய்ஸ் செஷன் ஒன்று போட்டிருந்தாங்க. காண்டியத்துற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா ரியாலிட்டியா ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் வெர்ஷன் போட்டிருக்காங்க. அந்த கேர்ள்ஸ் வெர்ஷன்ல பார்க்கறதுக்கு கூலிங்கா இருக்கு. பரணி பாசில சொல்லணும், கண்ணு குளிர்ச்சியா இருக்குற அளவுக்கு நல்லா இருந்துச்சு. சரி, அதனால திடீர்னு தோன்றிய ஞானோதயம் மாதிரி இந்த கேள்வி கேட்கலாமே அப்படின்னு தோணுச்சு. நைஸ். இன்னைக்கு மேட்ச் எப்படின்னா இருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு இன்னைக்கும் ஃபெயிலியர்.
நல்ல வேலை என் கேப்டன் நாச்சும் கொஞ்சம் ரன் அடிச்சாரு சிஎஸ்கேல, அதுக்கு சந்தோஷம். யார் உங்க கேப்டன்? இன்னைக்கு யாரு ஜடேஜாவா? டெபியூ பண்ணால அவர் தான் கேப்டன். ஓ, அந்த பையனா? சின்ன பையன், 17 வயசு பையனா? ஆயுஷ் மாத்ரே. ஆயுஷ் மாத்திரை. ரைட், ஓகே. உங்களுக்கு யார் கேப்டன் பிரகாஷ் இன்னைக்கு? அவரே தான் நம்ம கேப்டனும். ஆயுஷ் மாத்ரேவா? ஆமா ஆமா. சூப்பர். அப்ப நேத்து என்ன வைபவ போடல? எல்லாமே டக்குன்னு அறிமுகமான அந்த பேரை டக்குன்னு போட்டுற மாட்டேன். அது ஒவ்வொரு விஷயத்துக்காக இல்ல போடுவேன், அதை மத்த விட்டுருங்க. பிளேயர்ஸ் அதை இல்ல போடுவேன், மத்த பார்த்துக்கலாம். பிளேயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த பையன் அடிப்பான்னு சொன்னதுனால போட்டீங்களா? இல்லை இல்லை, அப்படி இல்லை. மனசை தோணும் போது போடுவேன். எப்படியே போட்டு இன்னைக்கு பாயிண்ட் ஆச்சு கொஞ்சம் காப்பாற்றி கொடுத்தான் அந்த பையன், இன்னைக்கு போட்டவன். ஓகே, சரி ரைட். ஐபிஎல்குள்ளே போயிட்டு வெளியே வந்துடுவோம். அந்த கேள்விக்கான பதில் ஒருத்தர் எனக்கு மைண்ட் தோணதை ஒருத்தர் கமெண்ட்ல சொல்லியிருக்கிறாரு. ராஜஸ்தான் ராயல்ஸ்னு சொல்லியிருக்கிறாரு. கரெக்டாக எனக்கும் அவருக்கும் மேட்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அது அடுத்து இன்னொன்று வந்து, ஆமாம், ராஜஸ்தான் ராயல்ஸு. அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து ஒயிட் கலரில் ஒரு காஸ்டியூம் போடுறாங்க. அது எந்த டீம்னு சரியாக ஞாபகம் வரல, ஸ்ட்ரைக் ஆகலை. ஒயிட் கலர் காஸ்டியூம், அது அந்த டீமும் பர்ஃபெக்டாக இருக்கும். கிட்டத்தட்ட இந்த கட்சி சேரா சாங்கில் வந்து பேக்ரவுண்ட் டான்சர்ஸ் வச்சுருப்பாங்களா, அந்த சென்ட்ரு, இந்த எப்படி சொல்கிறது, அந்த சென்ட்ரல் ஆடுற பொண்ணு, இன்னொன்று பேக்ரவுண்டில் ஆடுறவங்க பொண்ணு, எல்லாமே ரியாக்ஷன்ஸ் நல்லா இருக்கும்ல. அது மாதிரி இதில் வந்து இந்த சிஎஸ்கேஸில் வந்து அந்த ஒயிட் கலர் காஸ்டியூம் போடுறவங்க இதில் வந்து எல்லா இதுவுமே நல்லா இருக்கும். அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. மேட்ச் எதுலையும் போர் அடிச்சிச்சுன்னா இதுக்கு போர் அடிக்காமல் நம்மளை வந்து உத்வேகம் கொடுத்து பார்க்க வைக்கும். அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா 3 படம் சின்ன படங்கள் வருது. டூரிஸ்ட் ஃபேமிலி, ஹவுஸ் மேட்ஸ், 3 பிஹெச்கே. ஆனா இது 3லயும் காம்பவுண்ட் ஃபேக்டரி வீடா தான் இருக்கும் போல. அது ஆனா என்ன சொல்ல, டூரிஸ்ட் ஃபேமிலி நிறைய பேர் வந்து நல்லா டூரிஸ்ட் இருக்குன்னு ஃபேமிலி சொல்றாங்க. ஆகுன்றாங்களே இல்ல டூரிஸ்ட் ஃபேமிலி ரொம்ப என்ன சொல்ல, பார்த்த எல்லாருமே வந்து சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப பாசிட்டிவா சொல்றாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து வெயிட்டிங். டூரிஸ்ட் ஃபேமிலி பிரீமியர் போட்டாங்களாங்க? சுகுமார் பார்த்துட்டீங்களா? ப்ரீமியர் போடல ப்ரோ, ஆனா அந்த பிரைவேட் ஷோ மாதிரி போட்டிருக்காங்க போல. பிரகாஷ் ஜெயம் ரவி என்ன பண்றாரு? அவரு பெருசா எதுவுமே ஃபிலிம்ல கான்சன்ட்ரேஷன் பண்ற மாதிரி தெரியலையே. இப்ப அடுத்த ஒரு படம் அவரு தான் நடிச்சிட்டு இருக்கிறாருங்க. அவர் 2 படம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படி கராத்தே பாபுன்னு ஒரு படம் பண்றாரு, பராசக்தி பண்றாரு. அதுக்கு மேல ஒரு படம் டைரக்ஷன் பண்ண போறாரு. அந்த டைரக்ஷன்ல யோகி பாபு ஹீரோ நடிக்க போறாரு. அவரு கோமாளிக்கு அப்புறம் பெருசா ஹிட் ஆகல இல்லைங்க ப்ரோ? பொன்னியின் செல்வன் ஹிட் தானே? இல்ல நான் சோலோ ஹீரோவா கேக்குறேன். சோலோ ஹீரோ கோமாளி பெரிய ஹிட். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு பெரிய லெவல்ல பிளாக் பஸ்டர்ங்கிறது ஒன்றும் அமையல. கார்த்திக் யோகி அப்படின்ற ஒரு டைரக்டரோட அடுத்து ஒரு படம் பண்ண போறதாக சொன்னாங்க. இந்த டிக்கின்னு அதுதான். வடக்கு குட்டிராமசேன் எடுத்த டைரக்டர். ஆமா, நான் பண்ணா நல்லா தான் இருக்கும். நல்ல காமெடி படமாவோ இல்ல கண்டென்ட் ஒரு ஜாலியா இருக்கும், ஒரு ஜாலியான ஒரு படம் அமையும். ஓகே ஓகே. ஆமா, சரி சுகுமார் ப்ரோ சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை கண்டென்ட் இல்லாம ரொம்ப போர் அடிக்குது, சொல்லுங்க என்னாச்சு? எதை பத்தி பேசலாம் ப்ரோ? இதே சொல்லுங்க. அந்த சிம்ரன் விஷயத்துக்கு வரலாம். ஏங்க நீங்க வேற, இங்கதான் வீக்கெண்ட் ஆனா டாபிக் கிடைக்கலன்னு சம்பந்தம் இல்லாத நபர்களை போட்டு இல்ல அடிக்கிறாங்க. ப்ரோ, சம்பந்தமே அது இல்லாம. ஏன் வந்து ராங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க? கோஸ்டார்னு கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்படின்னும் போது வந்து அது ஏன் வேற மாதிரி டைவர்ட் ஆகுது? அதுதான் எனக்கு புரியல. அப்படி இல்லைங்க, ஒன்றும் இல்லை. சூர்யா படம் ரிலீஸ் ஆக போகுது. அதனால எந்தெந்த கண்டென்ட் வச்சு அதை வந்து ஆப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி ஏதாச்சும் ஒரு வகையில அந்த படத்துக்கு நெகட்டிவ் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி பண்றதுதான். ஒன்னு இயல்பாவே அமைஞ்சிருது, இல்லை இவங்க வந்து அமைச்சிக்கிறாங்க, இல்ல யாராவது ஒருத்தவங்க பேசுறாங்க, அந்த பேச்சு வந்து நெகட்டிவா போயிருது. அப்படிதான் போயிட்டு இருக்கு அதுவும் கரெக்ட் தான். ஆடியோ லான்ச்ல அவங்க அப்பா பேசுனதே நெகட்டிவா அவர் மாறி பேசிட்டாரு அவரு. அவர் கொஞ்சம் அந்த மாதிரி பேசிருக்க தேவையில்லைன்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அவர் அவ்வளவு பெரிய ஆளு, அவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற, பக்குவமா பேசணும் அந்த இடத்துல. அவரே வந்து அவர் பையன் பத்தி பேசுனது வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அவரே கேள்வி சொல்லிட்டு பதில் சொல்ல அடக்கத்தோட சொல்றேன்னு சொல்லிட்டு எவனுமே அதை செஞ்சதில்லை அப்படின்றாரு. சுமண்ணா, சொல்லு பரணி. டூரிஸ்ட் ஃபேமிலி ப்ரீமியர் ஷோ போடுவாங்களா உங்களுக்கு? போடுவாங்க.
எப்பண்ணா? வரும். ரெட்ரோ ரிலீஸ் அன்னைக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி ரெட்ரோ இன்னொரு படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது ப்ரோ. தமிழ் படமா? தெலுங்கு படம் தானே அது? தெலுங்கு படம் தான், ஓகே தெலுங்கு படம் தான். தமிழ் டப் இருக்கு ஆனா. ஓகே ஓகே. ஆனா அது பெருசா தமிழ்ல இருக்காது, தேட்டர் தான். ரெட்ரோக்கு இதுக்கு தான் இருக்கும். ஐயோ, அப்ப அன்னைக்கு வந்து நான் 4 படம் பார்க்கணுமா? அன்னைக்கு 4 படமா? 3 தானே? மலையாளத்துல ஒரு படம் வருது ப்ரோ, ஆசிஃப் அலி படம். அது பார்க்கணும். அதுவும் நல்லா இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். 4 குட் படம் பேட் அக்லி மாதிரி தொடர்ச்ச அந்த டைம் வந்த மாதிரி தொடர்ச்ச 4 படமா? அது எப்படின்னு தெரியல. அதுக்கு வந்து ஷோ டைம் எனக்கு பேக் டு பேக் கரெக்டா அமைஞ்சிச்சு. ஸோ இதுக்கு வந்து அமையிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ரொம்ப சின்ன படம். மலையாளத்துல வந்து அந்த 3 படமும் சரி, குட் பேட் அக்லி 4மே பெரிய படம்ன்றதுனால உங்களுக்கு வந்து அது மோஸ்ட்லி எடுத்துருவாங்க எல்லா தேட்டர்ஸுமே. பட் இது வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி ரொம்ப சின்ன படம்ன்றதுனால பிவிஆர்ல வந்து ரொம்ப கம்மியான ஷோஸ் தான் அலாட் பண்ணுவாங்க. ஸோ அதனால டைமிங் செட் ஆகுமான்னு தெரில. பட் மேக்ஸிமம் அந்த டே ஒரு 3 ஃபிலிம் பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து அது எப்படி ஒரு படம் பார்த்தாவே ஒரு வெளியில வந்தா ஒரு அரை மணி நேரம் உடம்பு ஏதோ ஒரு சோர்வா இருக்கிற ஃபீலாவே வரும். அது எப்படி தொடர்ச்சியா பாக்குறீங்களோ? இல்ல, எனக்கு வந்து 3 படம் பார்த்தாலே ஒரு மாதிரி டயர்ட் ஆயிரும். பட் ஆனா வந்து வேற வழி இல்ல. ஸோ அது கொஞ்சம் வந்து இது பண்ணி இருக்கிற எல்லா உட்காந்து தியேட்டர்ஸுமே சீட்ல இருந்து எல்லாமே சூப்பர் ஹைஃபை ஏசி எல்லாமே சொபஸ்டிகேட்டடா இருக்கிற பட்சத்துல கூட படம் பார்த்துட்டு வெளியே வரப்போ ஒரு டயர்ட்னஸா இருக்கிற ஃபீல் வருது. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி டைம்ல இல்ல, அந்த மாதிரி டைம்ல எனக்கு வந்து சாப்பாடும் வந்து ஒரே இது வந்து அங்க இருக்கிற இதுதான், அந்த கேன்டீன் தான். ஸோ அப்படின்றப்போ அதையும் மேனேஜ் பண்ணணும். அதுவும் வந்து இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குமா. ஸோ எனக்கு போனாலே எப்படியுமே அதுக்கே வந்து எனக்கு வந்து ஒரு 600 to 700 எப்படின்னாலும் செலவாயிரும். அது தனியாகவே படம் படம் டிக்கெட் 200 இருக்கும். 230 அதுதான் டெடிகேஷன் பாருங்க. என்னன்னா அதுதான் டெடிகேஷன். அது டெடிகேஷன் தானா. பட் ஆனால் அந்த டைம் உண்மையிலே அன்னைக்கு வந்தோம்னா 3 படம் பார்த்தாலே ஒரு மாதிரி டயர்ட் ஆயிரும். 4 படம் அன்னைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக தான் இருந்துச்சு. பட் ஓகே, மேனேஜ் பண்ணிட்டேன். பட் நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே 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 ஓகே. ஆனா உங்களை மாதிரி ஆளுங்கனாலதான் ஏதோ இன்னும் தியேட்டர்ல ஏதோ கொஞ்சம் இதாகிட்டு இருக்கு. ஆனா அதிகபட்சமே அஜித் படம் விஜய் படம் தான் கூட 1 கோடி பேர் தான் பாக்குறாங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. 8 கோடி பேர் பாப்புலேஷன் இருக்கு தமிழ்நாட்டுல. மேக்சிமம் பீப்புள்ஸே 1 crore தான் பாக்குறாங்க மாதிரி சொல்றாங்க. யங்ஸ்டர்ஸ் தாங்க நிறைய போறாங்க. உங்களுக்கு வந்து அந்த எனக்கு தெரியல, நாட் ஷுர். பட் ஆனா வந்து 35 ஏஜ்ல அந்த என்ன சொல்ல 16 to 35 அந்த ஏஜ் கேப்ல இருக்கிறவங்க தான் நிறைய படம் பாக்குறாங்க. அதுதானே மேஜர் ஆடியன்ஸ் உங்களுக்கு. அதுக்கு இத்தனை தேட்டர் இருந்தா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3-4 கோடி பேர் பார்த்தாங்கன்னா திரும்புற பக்கம்லாம் செப்பல் கடை துணிக்கிற மாதிரி தேட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தேட்டர் அது ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகம் வேற. ஸோ அதனால வந்து பெரும்பாலும் ஃபேமிலி இது வந்து ரொம்ப நல்ல படமா இருந்தா மட்டும்தான் சூஸ் பண்ணி போறாங்க. வெரி ஃபியூ ஆர். இன்னும் கொஞ்ச நாள் சிங்கிள் தேட்டர் சுத்தமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அஜித் குமார் போறது இந்த டிடி ரிட்டர்ன்ஸ் படம் பாத்திருக்கீங்களா? உங்க ஸ்பீக்கர்ல கொஞ்சம் நாய்ஸா இருக்கு ப்ரோ. இல்ல, அதுக்கு தான் கேட்க வந்தேன். டிடி ரிட்டர்ன்ஸ் படம் பாத்திருக்கீங்களான்னு கேட்டேன். ஆமா ப்ரோ. அதுல பொம்மையை தூக்குறதுக்காக ஒரு காத்து அடிக்கிற மிஷின் மாதிரி ஒண்ணு இருக்கும்ல, அதை பயன்படுத்துவாங்கல்ல. அந்த மெயின் ரோட்ல டிராபிக் தள்ளிதான் இருந்து போய் சத்தம் கேக்குதா? காத்து சத்தம் மட்டும் புசு 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 புசுன்னு காத்து அடிக்குது. காதுல வந்து காத்து அடிக்குது. கொஞ்சம் தள்ளி வந்துக்கிறேன். கேசரி சாப்டர் 2 நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நாட் பேட். ஒரு என்ன சொல்ல அந்த ப்ரௌட் இந்தியா அந்த ஒரு மொமெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கிறதாக இருந்தாலும், கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக இருந்தாலும் ஓரளவுக்கு டீசென்ட் டு குட் ஃபிலிம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் நானும் யாராவது ரிவ்யூ சொல்கிறாங்கன்னு வெயிட் பண்ணுறேன். தெரில. எனக்கு அந்த படம் பார்க்கணுன்னு இருக்கு ஆக்சுவலாக.
பரணி லாக் அவுட் ரிவ்யூ போட்டிருக்கீங்க, எப்படி இருக்கு உங்களுக்கு? பிடிச்சிருந்தது படம்? அதாங்க ஒரு மாதிரி வந்து கொஞ்சம் எனக்கு நிறைய லாஜிக் லூப் ஹோல்ஸ் மட்டும்தான் ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. அதனால தான் வந்து ஓகேன்னு போட்டிருக்கேன். ஓகே டு டீசெண்டாக இருக்கும் அந்த படம். 1 hour 45 minutes தான். அந்த ஒரு ஓகே டு டீசென்ட் லெவலில் தான் இருக்கும். சும்மா ட்ரை பண்ணுங்க. நம்ம இது சர்ச்சிங் இருக்குல்ல, அந்த அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஃபிலிம். பட் அதான் இதில் அந்த கேரக்டர் செல்ஃப் என்ன சொல்லுவோம், மோனோ ஆக்டிங், ஒருத்தர் மட்டும் ஆக்ட் பண்ண மாதிரி. ஒருத்தர் சோலோ ஆக்ட் தான், சோலோ Solo act. ஆக்ட். அவர் மட்டும்தான் வந்து கேரி பண்ணிட்டு போவார். அதர் கேரக்டர்ஸ் அங்கங்கே இருக்கும், பட் இருந்தாலும் மேஜர் ஆஃப் த ஃபிலிம் அவர் மட்டும்தான், லீட் ஆக்டர் மட்டும்தான் கேரி பண்ணிட்டு போவார் படத்தை. அவர் வந்து ஃபோன் கால் நம்ம இம்ரான் இறந்துட்டார்ல, இம்ரான் கான் அவரோட பையனா புரியலங்க. அப்படின்னு தான் இதுலயே பார்த்தேன். ஹிந்தி ஆக்டர் இம்ரான் கான் ஒருத்தர் நடிப்பார்ல, ஹாலிவுட் படத்துல எல்லாம் கூட நடிச்சிருக்காரு, இறந்துட்டாரு அவரு. தெரியலையே, எனக்கு அவ்வளோ அவரோட டீட்டெயில் பையன் தெரியல. தான் நான் இதுலயே பார்த்தேன். ஓகே ஓகே ப்ரோ, சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? ஆமாங்க, சாப்பிட போறேன். ஓகே ஓகே ப்ரோ. கனடால தானே இருக்கீங்க? ஆமாங்க. கொஞ்சம் சேஃபா இருங்க. நான் ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன். என்னதுங்க பயமுறுத்துறீங்க? என்னது? இல்லை, ஆக்சுவலாக ஒரு 2 பேர்த்துக்கு நடுவில் வந்து கன் ஷூட்டில் வந்து புல்லட் வந்து ஒரு இந்தியன் கேர்ள் மேலே பட்டுருச்சு. ஸோ அவங்க இறந்துட்டாங்க. ஆக்சுவலாக அது நியூஸாக வந்துச்சு. அது கனடாவில் தான் அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு ஆக்சுவலாக. ஓகே ஓகேங்க. ஆனா யூஎஸ் அளவுக்கு இங்க கனடால அந்த அளவுக்கு ஷூட்டிங் இன்சிடென்ட் ரொம்ப ரேரா தான் நடக்கும். பட் ஓகே, அதான் அன்ஃபார்ச்சுனேட்டா எங்க வேணா நடக்கலாம்ல, அந்த மாதிரிதான். அதனால தான் வீட்லயே இருங்க, வெளியெல்லாம் போகாதீங்க. பரணி ப்ரோ, கேரளா சைடு சைனோடு குப்பையெல்லாம் யூஸ் பண்றாங்களா? கேர்ஃபுல்லா இருங்க. அப்படி ரீசெண்டாக ஏதாவது நியூஸ் வந்துச்சா? எனக்கு தெரிஞ்சு ட்ரக்கு அதான் அந்த இதுதான் ரொம்ப அதிக யூசேஜ். ஷைன் டாம் சாக்கை வேற அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நேற்று. நீங்க எதுக்கு புதுசா சொல்றீங்க? ஜிபியூல அவர் வந்தாரு. எதுக்காக சொன்னாருன்னு தெரியுதா? இல்ல அவர் எதுக்காக சொன்னாருன்னு தெரியுதா தெரியல. மாவீரன்? ஏங்க, அதாவது அவர் கனடால இருக்கிறாரு ஒரே காரணத்துக்காக கனடால எங்கேயோ நடந்த சம்பவத்தை நீங்க சொல்லும் போது அவரு நீங்க கேரளால இருக்கீங்க, கேரளால எங்கேயோ நடந்த எப்பவோ நடந்த சம்பவத்தை சொல்றாரு. இது கூட புரிஞ்சுக்காம நீங்க சீரியஸா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க உட்காந்துட்டு. எனக்கு டவுட், இப்போ கனடால நிறைய சிட்டிஸ் இருக்குமா? கனடா ஸ்டேட் மாதிரியா? இல்ல, கனடா பெரிய கண்ட்ரிங்க. வேர்ல்ட்லயே செகண்ட் லார்ஜஸ்ட் கனடா தான் இன் டர்ம்ஸ் ஆஃப் சைஸ். ஓகே ஓகே பரணி, ஆமா. ஓகே ஓகேண்ணா. நான் சோசியல் ஸ்டடீஸ்ல கொஞ்சம் வீக்ண்ணா. அது இல்ல, எதுவா இருந்தாலுமே இப்போ சின்ன இடமா இருந்தா கூட ஒரு இடத்துல நடக்கும், அது எல்லாருக்கும் நடக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. ஆனா ஓகே, நீ சொன்னது இதெல்லாமே வந்து இந்த கன் கல்ச்சர் எல்லாம் வந்து நிறைய இருக்கு கன்னடால, அது உண்மைதான். இல்ல, ஆக்சுவலா எனக்கு தெரியல. பட் ரீசெண்டா வந்து அமெரிக்கால இது எப்பயுமே இருக்கிறது அந்த ரேசிசம்ன்றது. பட் கன்னடாலையும் ரீசெண்டா ரொம்ப அந்த நியூஸ்லயும் சரி ரீல்ஸ்லயும் சரி அது கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்கிறதுனால சொன்னேன். அவ்வளவுதான். மீன் சில இடத்துல தான் இருக்கும், நாட் எல்லா இடத்துலயும் இருக்காது. பட் நம்ம பாக்குறப்போ நம்ம என்ன நினைப்போம், ஐயோ அங்க அப்படி நடந்திருக்கா. இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் தான். வீட்லயே அதை போன் பண்ணி கேட்பாங்க, ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது நடந்திருக்கும். பொதுவா நியூஸ்ல நம்ம அப்படிதானே போடுவாங்க. வீட்லயே நீங்க சேஃபா, எங்கேயோ ஒரு போராட்டம் நடந்திருக்கும், இல்ல ஏதாவது ஒரு நடந்திருக்கும். ஊர்ல இருக்கும்போது அவங்களுக்கு கேட்கும்போது பயமா தான் இருக்கும். ஏன்னா நீங்களாம் சேஃபா இருக்கீங்களா, எல்லாம் பிரச்சனை இல்லை, எதுவும் இல்ல. கண்டிப்பா அந்த மாதிரிதான். நானும் ஒரு பிளாஷ்பேக் சொல்றேன். 2014 சென்னை சென்ட்ரல்ல மே 1 ஒரு பாம்பு பிளாஸ்ட் ஆச்சு. நான் அங்கதான் இருந்தேன் அப்போ. சேஃபா இருந்துட்டீங்க. பட் எப்படி ப்ரோ? ஆனா நான் பக்கத்துல தான் வெடிச்சிச்சு, எனக்கே தெரியாது. தெரியாதா ப்ரோ? தெரியும் தெரியாதுன்றீங்க, எனக்கு அதுதான் புரியல. 4-5 பேரை தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்களா, பாம்பு அடிச்சிச்சுங்க. நாங்க அப்ப அவங்களாம் ஆந்திராவை சேர்ந்தவங்க இறந்தவங்க. மே 1 காலையில நான் குஜராத்துக்கு போறதுக்காக சென்னை சென்ட்ரல்ல இருந்தோம். அப்பதான் நியூஸ் பேப்பர் ஒன்று எடுத்து பார்க்குறேன், அஞ்சான் படம் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பெருசா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு வீரம் அன்னைக்கு தான் ப்ரீமியர் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீரம் ப்ரீமியர் பண்றதும் அதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். 4-5 பேர் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா உள்ளதான் இருந்தேன், சத்தம்லாம் எதுவும் கேட்கல. பக்கத்து பிளாட்ஃபார்ம்ல வெடிச்சிச்சு. சிம்பிளா சொல்லிட்டீங்க.
பட் கேட்குறப்ப எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்ப நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துச்சு எங்களுக்கும். நாங்க அங்கதான் இருக்கோம் தெரியுங்களா சொந்தக்காரங்களுக்கு. ஓகே ஓகே. பிளாட்ஃபார்ம்ல நீங்க இருந்தீங்களா? நீங்க மட்டுமா? பெரிய சென்னை சென்ட்ரல்ல பயங்கர கூட்டமா இருக்கும் ப்ரோ. எந்த டைம் இதே அது கிடையாது, தெரியும், பயங்கர கூட்டமா இருக்கும். அது தெரியும் ப்ரோ. பட் சென்னை சென்ட்ரல்னு சொல்றீங்களா, அதுக்காக கேட்டேன். உள்ள ஸ்டேஷனுக்குள்ள தான் இருந்தோம். 10வது பிளாட்ஃபார்ம்ல நாங்க இருந்தோம். 9வது இதுல வச்சுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. எனக்கு கொஞ்சம் டஃப் சுச்சுவேஷன்னா 2018 வந்த கேரளா ஃப்ளட்டு தான். அந்த டைம் தான் வந்து ஒரு மாதிரி வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி புகுந்துருச்சு. வேற இடத்துல ஸ்டே பண்ணோம், கரண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை, ஃபோனில் சார்ஜ் இல்லை. அப்போ ஒரு 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 க்ளோஸான ஒரு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க ஆக்சுவலாக அந்த டைமில். ஸோ அந்த ஒரு என்ன சொல்ல, அந்த ஒரு ஏக்கம் இருக்கும்ல, ஐயோ அவங்க சேஃபாக இருக்காங்களா இல்லையான்னு சொல்லி. அதெல்லாம் ஒரு மாதிரி புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஒரு 4 to 5 days 5 days அந்த மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 4 days or 5 days அந்த மாதிரி இருந்துச்சு. டவர் இருக்காது, இது ஃபோன் கரண்ட் இருக்காது, எதுவுமே இருக்காது. மேலே ஹெலிகாப்டர் மட்டும் போயிட்டு போயிட்டு வரும். ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. படத்தில் பார்த்துருப்பீங்க நிறையா. பட் அதுதான் அதையும் நான் அனுபவிச்சிருக்கேன். ஃப்ளட்டா? ஃப்ளட் இல்லை, புயல். புயலா? ஓகே. ரெண்டும் ஒண்ணுதான் மீனிங்க. சொல்லுங்க ப்ரோ. இல்ல ரெண்டுக்கும் மீனிங் ஒண்ணுதான். இல்ல ரெண்டு வேற வேற. ஆனா எது கேட்டாலும் எல்லாத்துலயும் சம்மந்தப்பட்டிருக்கீங்க. துப்பாக்கி சூடுன்னு சொன்னாலும் வரீங்க, வெடிகுண்டுன்னு சொன்னாலும் வரீங்க, இல்ல வெள்ளம்னு சொன்னாலும் வரீங்க, புயல்னு சொன்னாலும் வரீங்க. இந்த நிலநடுக்கம் அது கண்டிப்பா குஜராத்ல இருக்கும்போது நடந்திருக்குமே. ஆமா, துப்பாக்கி சூடுல நான் வரல. எந்த ஊர்ல கேட்டாலும் ஊர்ல இருந்தேன் பாப்ல. மாவீரன் வந்து கலவரத்துல பாதிக்கப்பட்ட அங்க எனக்கு 4-5 வயசு இருக்கும்போது குஜராத்ல இந்து முஸ்லீம் கலவரம் நடந்துச்சு. அப்பெல்லாம் 144 போட்டு 15 நாள் வீட்டுக்குள்ளேயே அப்படி நாள்லாம் போயிருக்கு. வெளியே யாராச்சும் 4-5 வயசு இருந்த வீட்டுக்குள்ள தானே இருப்போம். இல்ல அப்ப அப்படி அப்ப நான் ஒண்ணு பண்ணிட்டேன். பட் அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. இது அந்த கோத்ரா டைம்ல அங்க இருந்தேன்றீங்களா? அந்த டைம், அது அந்த டைம் ரொம்ப பெரிய ஒரு உடம்புல ஒரு பெரிய இன்னமா இருக்கு எனக்கு. ஓகே ஓகே ப்ரோ, அது பர்சனலாகவே இருக்கட்டும் கொடுங்க. பிரகாஷ் பிரதர், அந்த ரெட்ரோல லவ் டேட்டாக்ஸ் அந்த லிரிக்கல் வீடியோ எல்லாம் விடுவாங்களா இல்ல ஸ்ட்ரெயிட்டா படத்துல தான் பார்க்கணுமா? விடுவாங்க. ஆடியோ வந்துருச்சு, ஜூக் பாக்ஸ் வந்துருச்சு. ஆனா கண்டிப்பா லிரிக் வீடியோ விடுவாங்க. அடுத்த ப்ரொமோஷன் மெட்டீரியல் என்னன்னு சொல்லி ஒருத்தர் கூட கமெண்ட்ல கேட்டதாரு, சொல்லலாம்னு நினைச்சேன், மறந்துட்டேன். அடுத்தது வேற என்ன லிரிக்கல் வீடியோ விடுறதுதான் அடுத்து இருக்கிற ஒரே ப்ரொமோஷன் கண்டென்ட். அதுக்கப்புறம் டிவி ப்ரொமோஸ் தான். ஆக்சுவலா அவருக்கு பதில் என்கிட்ட இருக்கு. நேத்து சிவகுமார், இன்னைக்கு சிம்ரன், நாளைக்கு வரும் இன்னொரு ப்ரமோஷன், வெயிட் பண்ணுங்க. இல்லங்க, என்னன்னா இது வந்து ப்ரொமோஷன்ல சேராதுங்க. இது எப்படின்னா ஒரு நெகட்டிவ் வைப்புக்குள்ள சேரும். நீங்க ப்ரொமோஷன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதான் சொல்றேன் ப்ரோ, அதுதான் நானும் சொல்றேன். எனக்கு அதெல்லாம் வேணாங்கிறேன். எனக்கு இதெல்லாம் வந்து சில பேர் சொல்லுவாங்க இது ப்ரொமோஷன் படத்துக்கு நல்லது தானே. அதெல்லாம் கிடையாது. இது ஒரு நெகட்டிவ் வைப் தான். தேவையில்லாம படத்து மேல வந்து எப்ப படம் பார்த்தே ஆக நினைக்கிறேன், ரிசல்ட் மட்டும் பார்க்கலாம் போ, என்னத்தை எப்ப பார்த்தாலும் இப்படியே வந்துட்டு இருக்கு அப்படிங்க அந்த மைண்ட் செட்டுக்கு போக கூடாது. அது இவங்க ஏதாவது வேணுக்கே பண்றாங்க, எதுக்கு பண்றாங்கன்னு தெரியல. ஏதாவது சூரிய சுத்தி சுத்தி நடக்குது. ஒரு சைடு பேசி யாராவது எடுத்து விட்டுறாங்க, இன்னொரு சைடு யாரோ எங்கேயோ பேசுனா சம்மந்தம் இல்லாம சம்மந்தப்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இழுத்து விடுறாங்க டாபிக்ல. அவங்க இப்ப ரீசெண்டா கோ ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறாங்க, கூட நடிச்ச நடிகர் அப்படிங்கிறாங்க. அப்படி கணக்கு பண்ணா இப்ப கடைசியா அவங்க கூட சேர்ந்து நடிச்சது வந்து பாத்தீங்கன்னா லைலா கூட தான். சப்தம் படத்துல லைலா வந்து மெயின் வில்லியே அவங்க தான். இப்போ அவங்க வில்லிங்கிறது இவங்க சர்ப்ரைஸா இருந்திருக்கும் போல இருக்கு. அதனால மிஸ் அமைச்சிருந்திருப்பாங்க போல இருக்கு. நல்லா பர்ஃபார்மன்ஸ் வித்தியாசமா இருந்துச்சு. அதாவது இவங்கள்ட்ட இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கல, அமைச்சிருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பழைய கோ ஆக்டர்னு கணக்கு பண்ணாலும் இவங்க நடிச்சிருக்காங்க, சேர்ந்து நடிச்சிருக்காங்க, 2 பேரும் நடிச்சிருக்காங்க. பிதாமகன்ல கெஸ்ட் ரோல், பார்ட் சீசன்ல இவங்க வில்லி, அவங்க வந்து ஹீரோயின். ஒருவேளை நான் அதாவது லைலாவை தான் அவங்க சொல்றாங்க. இவங்க சம்மந்தம் இல்லாம வந்து ஜோ எதுக்கு இழுத்தாங்கன்னு தெரியல. இத்தனைக்கு பார்த்து ஜோ வந்து சிம்ரனோட ஃபேன் எல்லா பேட்டிகள்லையுமே சொல்லியிருக்கிறாங்க.
எதுக்கு கொண்டு வந்து இழுக்கிறாங்கன்னு தெரியல. சரி ரைட்டு, அதாவது காரணமா தேவை, வீக்கெண்டுக்கு தேவையாச்சுன்னா ஏதோ ஒருத்தர் கிடைச்சா போதும் அப்படின்னு அடிக்கிறாங்க. நானும் சொல்ல அடிக்கிறதுக்கு 1008 காரணம் இருக்கு, அதில் அடிக்க மாட்டாங்க, சம்மந்தம் இல்லாம வந்து அடிக்கிறாங்களே தான் வருத்தம். பிரகாஷ் ப்ரோ, இந்த கேங்கர்ஸ் படம் வந்து ரெட்ரோவுக்கும் ஜிபிவுக்கும் நடுவுல மாட்டின மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்குது. 5 நாள்ல அந்த அளவுக்கு அத நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸ்டார்டிங்ல எனக்கும் அப்படிதான் தோணுச்சு, என்னடா இது கரெக்டா ரெட்ரோக்கு ஒரு 6 நாள், கரெக்டா 6 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்றாங்களே, இது தேவைதானா அப்படின்னு தோணுச்சு. ஆனா அவங்க வந்து சுந்தர்சியோட பிராண்டு மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. சுந்தர்சி ஃபேமிலி ஆடியன்ஸ், ஸ்கூல் லீவ் விட்டோடனே கரெக்டா ரிலீஸ் ஆகிற படம், அதை ஐடியா பண்ணி அவங்க ரிலீஸ் பண்றாங்க. பிக்கப் ஆயிடுச்சுன்னா அது வந்து அன்ஸ்டாப்பபிள் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. பார்ப்போம், நமக்கு 24ஆம் தேதி வியாழக்கிழமை தான் தெரியாது. பிரகாஷ், அதே மாதிரி இப்போ ரெட்ரோல ஃபேமிலி ஆடியன்ஸை புல் பண்ற மாதிரி என்ன மாதிரி கண்டென்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ சம்மர் ஹாலிடேல வருது, அவங்க எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் சுப்ராஜ் எப்பவுமே அப்படி ஒரு ஐடியா பண்ணதே கிடையாது. அவர் எனக்கு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஐடியா பண்ணி இது வரைக்கும் அவர் ஒரு படம் கூட அவர் சேர்த்ததே எனக்கு ஞாபகமே இல்லை. கிளிக் ஆச்சுன்னா ஃபேமிலிஸ் வந்து பார்ப்பாங்க, இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். படம் கண்டென்ட் ஆகன்னு இருக்கணும். இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ் அவர் படத்துக்கு எந்த படத்துக்கு வந்து கூட்டமாக வந்து பார்த்தாங்க எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ படமாவே ஹிட் ஆனாதான் ஃபேமிலி ஆடியன்ஸ் ரீச் ஆகி பிளாக் பஸ்டர் ஆகுன்றீங்களா? ஆமா, படம் வரணும், இல்லை அந்த ஹீரோக்கு வந்து அந்த இது வரும். படம் அதாவது இப்படின்னா ரெண்டும் நடக்கணும். படமும் பயங்கரமா இருக்குன்னு ரிப்போர்ட் வரணும், அதோட சேர்ந்து இந்த ஹீரோக்குன்னு இருக்க ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்க, இதுதான் நடக்கும். இப்போ வந்து சூர்யாக்குன்னு இருக்க ஃபேமிலி ஆடியன்ஸ், முன்னாடி சூர்யா வந்து ரொம்ப ஃபேவரட், ஃபேமிலியோட ஃபேவரட் ஹீரோன்னு வச்சுங்களேன். அது இந்த படமும் ஆகாவுன்னு ரிசல்ட் வந்தா ரெண்டுமே சேர்ந்து நடக்கும். இப்போ லாரன்ஸுக்கு அது நடந்துச்சு. லாரன்ஸுக்கு கிட்டத்தட்ட டப்ளெக்ஸ்ல லாரன்ஸுக்கு வந்து பேய் பட ஹீரோ, அந்த காஞ்சனா சீரீஸ்லேயே ஒரு ஃபேமிலிக்கு ஒரு இது இருக்குல்ல, அப்படியே ஒரு ஹிட் ஆச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்த்துட்டு போறாங்க அந்த படத்தை, அவ்வளோதான். இது மாதிரி நடந்தாதான் உண்டு. இந்த படத்துல ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு தனியா யாரும் சேர்த்துட்டு போறான்னு தோணலையே. ஒரு டீச்சரோ ட்ரெய்லரோ பார்த்து எப்படி அவருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணி எல்லா சென்டர்லயும் அடிச்சு நொறுக்குனது ஒரே படம் தான், தலைவர் படம் தான். அப்படி வச்சு பார்க்கும்போது ரெட்ரோ தான் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி இந்த சுச்சுவேஷன்ல இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேங்கர்ஸ் வருது, ரெட்ரோ கூடயே ஃபேமிலி டூரிஸ்ட் ஃபேமிலி வருது. அப்போ ரெட்ரோக்கு தானே கொஞ்சம் இப்போ ரிஸ்கியான ஸ்பாட்ல இருக்க மாதிரி இருக்கு படம். இந்த மற்ற ரெண்டு படம் கொஞ்சம் ஹிட் அடிச்சாலும் ஃபேமிலி ஆடியன்ஸ் அங்கே டைவர்ட் ஆயிட மாட்டாங்க. இல்லை, அதாவது இப்போதைக்கு என்னன்னா தேட்டருக்காரங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸுங்கிறது ரெட்ரோ தான். எல்லா தேட்டருக்காரங்களுமே ஃபர்ஸ்ட் அதை தான் போட போறாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிறது ரொம்ப கம்மியான ஸ்கின்ல தான் ரிலீஸ் ஆகும். ஆனா அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிற கேங்கர்ஸோட ரிசல்ட்டை பொறுத்து இருக்கு. கேங்கர்ஸ் வந்து திடீர்னு மதகத ராஜா திடீர்னு ஒரு எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவா சொல்லி ஒரு கூட்டம் பொங்கலுக்கு வேற எந்த படமே இல்லாம அந்த ஒரு படம் ஒண்ணுச்சு இல்ல, அது மாதிரியோ இல்ல அரண்மனை 4 திடீர்னு வந்து ஒரு பாசிட்டிவா வந்து கூட்டம் முடிஞ்சிச்சு இல்ல, அது மாதிரியே கேங்கர்ஸுக்கு, அதாவது கிட்டத்தட்ட அப்படின்னா கிரி படம் இருக்குல்ல, எனக்கு வந்து இது வந்து கிரி மாதிரி இருக்குன்னு தோணுது. ஒரு சரிவிகித ஆக்ஷன் காமெடி இருக்குன்னு தோணுது. இதுல வேற வந்து இந்த கொள்ளை சம்பவத்தை பேஸ் பண்ணிக்கிறாங்க, அதாவது ஒரு மணி ஹெஸ்ட் மாதிரி வந்து ஒரு கொள்ளை சம்பவத்தை பேஸ் பண்ணி அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் இந்த காமெடியும் சரிவிகிதத்துல ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அது ஒரு கிரி படம் மாதிரி ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்லாமே வேர்ட் ஆஃப் மவுத்தை பொறுத்து தான். சுந்தர்சி தான் டைரக்டர். எதுக்குங்க கேங்கர்ஸ்? ஆமா, கேங்கர்ஸ் சுந்தர்சி தான் டைரக்டர். அட பாவத்தை இவ்வளவு நாள் வச்சு கேக்குறீங்க, சுந்தர்சி ஹீரோன்னு மட்டும் நினைச்சிட்டீங்களா? ஆமா, 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறேன். அப்படி நிறைய பண்ணிருக்காங்கல்ல அவங்க, வடிவேலு சுந்தர்சி. நகரம் மறுபக்கம் கிடையாது, சுந்தர்சி டைரக்ஷன் தான். நகரம் மறுபக்கம் தலைநகரம் தான் கிடையாது. தலைநகரம் வந்து சுராஜ் டைரக்ஷன். நகரம்னு ஒரு படம் பண்ணாங்கல்ல, நகரம் வந்து சுந்தர்சி தான் டைரக்ஷன். அந்த காமெடி ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, சுந்தர்சியோட காமெடி தான். அவர் அப்ப அந்த டைம்ல நிறைய ஹீரோவா பண்ணார்ல, பெருமாள், அப்புறம் அது பண்ணாரு, ஏகப்பட்டது பண்ணாரு. நான் கொஞ்சம் மென்டல் அப்பப்ப இப்படி நடப்பேன்னு சொல்லி ஒரு படம் இருக்குமே, தீ, அவர் தான் பண்ணாரு. இந்த படம் நல்லா இருக்கும், 5ஆம் படை. அவருக்கு படத்திலே காமெடி பயங்கரமா இருந்த படம் வந்து தலைநகரத்துக்கு அப்புறம் 5ஆம் படை தான். பத்ரிங்கிற ஒரு டைரக்டர் அந்த படத்துக்கு, சுந்தர்சியோட மெயின் அசிஸ்டன்ட் அவர் தான் அந்த படத்துக்கு டைரக்டர். அது வந்து ஒரு மலையாள படத்தோட ரீமேக். இந்த படமும் மலையாள படத்தோட ரீமேக் தான். இது இந்த ஒரு லாரி டிரைவரா இருப்பாரு, வேற என்ன படம், வீராப்பு. வீராப்பு, அதுவும் மலையாள படத்தோட ரீமேக் தான். தலைநகர் மலையாள படத்தோட
இல்ல ஓவர்லேப் ஆகாது. ரெண்டு பேரும் பேசுறீங்க, அரசியல் ரெண்டு பேரும் பேசுறீங்க. அதே மாதிரி ஒரே இடத்துல ஒரே சவுண்ட் மட்டும் தான் இருக்கு. நான் மியூட் போட்டேன். இல்ல, தலைநகரமே அன்அபிஷியல் ரீமேக் ஆஃப் மலையாளம் மூவி தான். அவர் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, அது எனக்கே தெரியாதுன்னு சொல்லியிருந்தாரு. விகடன் மாணவர் பத்திரிகையாளர் சந்திப்பா சொல்லியிருந்தாரு. ஆமா, அப்புறம் வந்து நாளையில இருந்து டிக்கெட் ரேட் வந்து 150 குறைக்க சொல்லியிருக்காங்க போல இருக்கு, 190 இருந்து. ப்ரோ தலைநகரை பத்தி பேசும்போது தலைநகரம் 2 தான் ப்ரோ ஞாபகம் வந்தது. தலைநகரம் 2னா அந்த நகரம் மறுபக்கம் தானே சொல்றீங்க? இல்ல இன்னொரு தலைநகரம் 2 இருக்கு, அதை சொல்றீங்களா? ரெண்டு தலைநகரம் 2 இருக்கு. சுந்தர்சியோட தலைநகரம் 2 இல்லங்க, அதாவது தலைநகரம் 2ன்னு 2 படம் இருக்கு. அதாவது எப்படின்னா நகரம் மறுபக்கம் தலைநகரம் 2ன்னு ஒன்று எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நகரம் தலைநகரம் 2னே ஒரு படம் எடுத்தாங்க. அது யாருன்னா முகவரி துறை இருக்காருல்ல, அவர் டைரக்ஷன்ல படம் பண்ணாங்க. அந்த படம் தான் ப்ரோ ஆட்டு மொக்க ப்ரோ. ஆட்டு மொக்கங்கிறது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு பி கிரேட் மூவி மாதிரி இருக்கும். படத்துல ஒரு 30-35 நிமிஷம் வந்து பி கிரேட் மூவில எப்படிலாம் எடுப்பாங்களோ, மலையாளத்துல சில படங்கள் பார்த்துருப்போம், தமிழ்லயே ரொம்ப மோசமான சில படங்கள்லாம் பார்த்துருப்போம்ல, அப்படி எடுத்திருப்பாங்க ஒரு 30-35 நிமிஷம். அதனால அந்த படத்தை டோட்டலா ஸ்கிப் பண்ணிட்டேன், ரிவ்யூ கூட போடல, அந்த படத்தை அப்படியே விட்டுட்டேன். துரை டைரக்ட் பண்ணி சுந்தர்சி ஒரு பேய் படம் நடிச்சார்ல, அதனால தானே இருக்கும். அது இருட்டு, அது நல்லா இருக்கும். இருட்டு அது கான்செப்ட் வித்தியாசமா. இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் பேய்க்குன்னா பயப்படுவாங்க, ஆனா சுந்தர்சியை வச்சு அது ஒரு வேற மாதிரி ஓட்டுவாங்க, பயங்கரமா இருக்கும். இந்த டைரக்டர் எடுத்த படத்துல முகவரி மட்டும் தான் உருப்படியான படம் நினைக்கிறேன். தொட்டி ஜெயா அவ்வளவுதான். முகவரி, தொட்டி ஜெயா, நேபாளி நல்லா இருக்குங்க. ஓகே, நேபாளி ஒரு தடவை ஃபுல்லா பார்க்கணும், நான் அங்கங்க தான் பார்த்துருக்கேன். அந்த ஒரு சாங் நல்லா இருக்கும். இருட்டும் நல்லா தாங்க இருக்கும். ரெட்ரோ வந்து அந்த சாங்கே நல்ல ஓப்பனிங் கொடுத்துரும் போல இருக்கு. எங்க பார்த்தாலும் ஒரே வைபா இருக்கு, பயங்கரமான டான்ஸா இருக்கு. சின்ன பிள்ளைல இருந்து பெரிய ஆளுக வரைக்கும் அந்த பாட்டுக்காகவே நல்ல ஓப்பனிங் வரும்னு தோணுது. அந்த ட்ரெய்லர் கட்டி பார்க்க ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ட்ரெய்லர் நல்லா இல்லை அப்படின்னு எப்படி சொல்றாங்கன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. நல்லாதான் இருந்துச்சு, எனக்குலாம் பிடிச்சிருந்துச்சு. அந்த ஸ்டைல் பிடிச்சவங்களுக்கு பிடிக்கும் ப்ரோ. எனக்கு இந்த ட்ரெய்லரை விட அவரு சூப்பர் டிலக்ஸ்ல டிங் டாங்னு ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணிருப்பாரு. அந்த ட்ரெய்லருக்குன்னே ஒரு டைட்டில் வச்சிருப்பாங்க, டிங் டாங்னு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து டியூன் இது வந்து பெருசா சந்தோஷ் நாராயணன் ஹெல்ப் பண்ணிருக்காரு. அந்த படத்துல டியூன் எடுத்துருக்காங்க. அந்த ட்ரெய்லர்ல அந்த டைலாகே அப்படியே ரிப்பீட்ல போட்டு அதை வச்சே ஒரு டியூன் மாதிரி போட்டிருப்பாங்க. அது நல்லா இருக்கும். டிங் டாங் அப்படின்னு இவர் சொல்றது, மன்னிப்பு மன்னிப்பு அந்த வார்த்தை ரிப்பீட்ல வரும், நல்லா இருக்கும் அந்த ட்ரெய்லர். இதை விட அது ஓஜி. அது பிரகாஷ் இப்ப பேசலாமா? நானு இப்பயும் கொஞ்சம் நாய்ஸ் இருக்கு, அப்புறம் பேசுங்க அண்ணா. இப்ப கேங்கர்ஸ் பத்தி என்னோட கருத்து என்னன்னா, இப்ப வந்து அவரோட ஏஜுக்கு அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் வடிவேல் தாண்டி செட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏஜ் வந்து ரொம்ப முடிஞ்சு போச்சு. அதை பார்க்கும்போது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வடிவேலோட ஃபேஸ் ரியாக்ஷன் வர இதை பார்க்கும்போது இப்ப அது வந்து ஆடியன்ஸ் பார்க்கும்போது செட் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆஃப்டர் ரிலீஸ் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்னீக் பீக் பார்க்கும்போது கூட தோணுச்சு, என்னுடைய கருத்து. இல்ல நான் ஸ்னீக் பீக் பார்த்துட்டு அதானே சொன்னேன். என் இது என்னன்னா படம் காமெடி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, ஏன்னா வந்து எனக்கு வந்து வடிவேலு கம்பேக் கொடுப்பாருன்னு நம்பிக்கை இல்லை காமெடியனா. அவரு குணச்சித்திரமா வேணா நடிச்சு வேணா இது நீங்க அதான் பண்ணலாம். சொல்லியிருக்கீங்களா? நான் அன்னைக்கு ஃபர்ஸ்ட்லயே அதான் சொல்லிட்டேன், காமெடி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா சொல்றேன். கிரி மாதிரி காமெடி ஒர்க் அவுட் ஆகணும். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இது சம்பவம். ஆனா என்னன்னா வந்து எனக்கு டீசர் பார்த்தும் சரி, இன்னொன்று நாய் சேகர் ரிட்டர்ன்ஸு, அப்புறம் இன்னொரு படம் ஒரு காமெடி படம் ஒன்று பண்ணாரு. காமெடின்னு எழுதி போட்டாலும் வராது. ஏன்னா என்னன்னா எல்லாரும் வடிவேலை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வடிவேல் மாதிரி பண்றாங்கன்னா ஓகே, வடிவேல் கேரக்டர்ஸ் வந்து இன்ஸ்பயர் ஆகி பண்றாருன்னு வச்சுக்கோங்க, அது வேஸ்ட் தான், ரிப்பீட் பண்ணக்கூடாது. இதுலயுமே எனக்கு ட்ரைலர் பார்த்து எனக்கு வந்து கெட்டப் சேஞ்ச் பண்றது, அந்த லேடிஸ் கெட்டப்ல வர்றது, அது எனக்கு நிறைய இதெல்லாம் இருக்கு.
இருந்தாலும் படம் வரட்டும், படமா பார்த்து சொல்லுவோம். இப்போதைக்கு ஒர்க் ஆகல வடிவேலு, இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு சந்தேகம் இருக்கு. பார்ப்போம். அதே மாதிரி எனக்கு ஒரு இது இருக்கு, ஏன்னா வடிவேலு காமெடினா இனிமேல் ஜொலிக்க முடியுமாங்கிறது சந்தேகம் தான். குணச்சித்திரனா வேணா, குணச்சித்திர கதாபாத்திரங்களை வேணா அவர் நடிக்கலாம், மாமன்னன் மாதிரியோ இல்ல வந்து பகத் பாசி கூட ஒரு படம் நடிக்கிறாரு, அதுல வந்து நல்லா இருக்குங்கிறாரு அவரோட கேரக்டர்லாம். மாரிசன் அது மாதிரி பண்ணலாமே தான் என்னோட இது. ஏன்னா அது ஒர்க்கும் ஆகும். இது வந்து எனக்கு வந்து ஏஜிங்கிறது ஒண்ணு, இனிமேலாம் வந்து நம்ம அந்த மாதிரி காமெடி இப்போ ஒர்க் ஆகாதுங்கிற, அந்த மாதிரி காமெடிஸே ஒர்க் ஆகாதுங்கிற. வடிவேலுன்னு இல்லை, யார் பண்ணாலுமே இனிமேல் அந்த மாதிரி காமெடிஸ் ஒர்க் ஆகுமான்னு தெரியல. சரி பாப்போம். எனக்கு சுந்தர்சி மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவர் வந்து அவருக்கு அந்த விஷயத்துல கவுண்டமணியை பாராட்டலாம். கவுண்டமணில தவறங்க, அவர் சொல்லிட்டாரு என்னன்னா, தெளிவா சொல்லிட்டாரு. அவர் தெளிவா சொல்லிட்டாரு, எனக்கு வந்து காமெடியில ஒரு அளவுக்கு தான் சரக்கு, அந்த சரக்கு தீர்ந்து போனதுக்கு அப்புறம் நான் ரிப்பீட் ஆகி உங்களை நீங்க என்ன போடா வெளியே போடா வெறுத்துட்டேன் உங்களை அப்படின்னு சொல்லக்கூடாது, நானா போயிடுறேன் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி சந்தானமும் ஒரு விஷயம் சொன்னாரு. ஏன் ஹீரோ ஆனீங்கன்னு கேட்கறப்ப, என்கிட்ட காமெடி தான் சரக்கு தீர்ந்து போச்சு, நீங்க அந்த காமெடி தான் பார்த்து என்ன வெறுத்து துரத்தி விடுறத விட ஈஸியான வேலை ஹீரோ வேலை. 4 பாட்டு 2 ஃபைட்டு, ஒரு ஒரு 2-3 இடத்துல காமெடி வச்சா போதும். நான் முழு நீளமா காமெடிக்கு யோசிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், காமெடிக்கு பர்ஃபார்ம் பண்றதுங்கிறது கஷ்டம். காமெடி வந்து எப்படி சொல்றது, அது மேல மேல போய்கிட்டே இருக்காது. அந்த மாதிரி நம்ம ஒரு ரிப்பீட்டட் வர புதுசு புதுசா ஆளுங்க வருவாங்க, ரொம்ப கஷ்டம். ஹீரோனா அது வேலை ஈஸி அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் அவருக்கு வந்து இப்ப வந்து ஹீரோவானதான் சொன்னாரு. விஜய் ஆண்டனி இது ஒரு வீடியோ சொல்லியிருப்பாரு, மியூசிக் டேரக்டர் என்ன சரக்கு தீர்ந்து போச்சு, அதனாலதான் வந்து ஹீரோவானே அப்படின்னாரு. எல்லாம் அவங்க ஒத்துக்கிட்டு இது பண்றப்ப கரெக்டா இருக்கும். வடிவேல் அது எப்போ உணர போறாருன்னு தெரியல. ஏன்னா ஒரு பிரேக் விட்டதுக்கு அப்புறம் ஒருத்தவங்க வந்து திரும்ப அதை தொடர்றது ரொம்ப கஷ்டம். கம்பேக்குங்கிறதெல்லாம் வந்து எனக்கு வந்து அதுல வார்த்தையை வந்து சந்தானத்தை அப்படி சொல்லாதீங்க. அவர் அது சொன்னாரு. சந்தானம் என்ன சொன்னாரு, நான் பீக்ல இருக்கும் போதே போகணும்னு ஆசைப்பட்டேன்னாரு அவரு. சந்தானம் சொன்னது. அவருக்கு எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாம சந்தானம் வந்து இப்ப தேவையில்லாம ஸ்பாயில் பண்ணிட்டாருன்னு தோணுச்சு. கன்ஃபார்மாங்க. இல்ல ப்ரோ, இப்போ பெரும்பாலான சந்தானத்தை பத்தி சோசியல் மீடியால இவர் காமெடியனாவே பண்ணிருக்கலாம் தான் சொல்றாங்க. அவர் படங்கள்லாம் பார்க்கும். எனக்கு தெரிஞ்சு அவர் எடுத்த முடிவு ரொம்ப சூப்பரான முடிவு. 2008 இருந்து 2013 வரைக்கும் கரெக்டா ஒரு 5 வருஷம் நல்லா ரூல் பண்ணாரு. 2008 இருந்து 2013 வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆனா அவர் எத்தனை அதுக்கடுத்து நீங்க சொன்ன மாதிரி திரட்டி இருக்கும் அவரோட பஞ்சஸ் எல்லாமே. இப்போ ஒரு எடுத்தது இப்ப லாபகரமான ஹீரோவா தான் போயிட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு. வருஷத்துக்கு 2 மொக்க படம் கொடுத்தா 2 நல்ல படம் கொடுத்தா அழகா அவர் பாட்டுக்கு அவர் ரூட்ல போயிட்டு இருக்காரு. எங்க நல்ல படம் கொடுக்குறாரா? ஏங்க அவர் பிசினஸே இல்லைங்க, நீங்க பாருங்க. அவரு 1000 கோடி அவர் டார்கெட். அவர் லாபகரமான ஹீரோ தான். ஏன்னா அவர் 4 மொக்க படம் கொடுக்குறாரு, ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்துறாரு. உங்க டிடி ரிட்டர்ன்ஸ் மாதிரி, டிடி ரிட்டர்ன்ஸ் முரட்டு கலெக்ஷன். அடுத்து இது சினிமால வாழ்றதுக்கான ஒரே ஒரு தாற்பயங்கிறது, நீங்க எத்தனை பிளாப் கொடுக்குறீங்கிறது முக்கியம் இல்ல, அந்தந்த இடைவெளியில நடுவில் அப்பப்போ ஒரு ஹிட் கொடுக்குறீங்களான்னு தான் முக்கியம். அது சந்தானம் கரெக்டா பண்ணிட்டாரு. ஒரு ஹாரர் காமெடி ஜானருங்கிறது கரெக்டா பிடிச்சிக்கிட்டாரு. லாரன்ஸ் இதை வச்சுதான் ஓட்டுறாரு. லாரன்ஸ் மட்டும் காஞ்சனாங்கிற ஒரு கான்செப்ட் தொடலைன்னா அவர் ஃபீல்ட்லயே நிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் வந்து அந்த காஞ்சனாங்கிறத பூஸ்ட் பண்ணி கொடுத்து. இப்ப சுந்தர் ரீசன் படி என்ன சொல்லி கேட்பாங்க, எப்பெல்லாம் எனக்கு சர்க்கிள் ஆகுதோ அப்பெல்லாம் நான் அரண்மனை 5 எடுத்துருவேன், 6 எடுத்துருவேன், 100 வரைக்கும் வச்சிருக்கேன்ட்டாரு. ஏன்னா இது வந்து ஒரு செட். அது மாதிரி சந்தானம் வந்து இப்ப நீங்க வந்து அந்த என்ன படம், அது நடுவில் வந்து அவர் ஹீரோ நடிச்ச படங்கள்லயே ஒரு படம் இனிமை இப்படித்தான் ஒரு படம் இருக்கும். உண்மையாலுமே டோட்டல் அண்டர்ரேட்டட் மூவி. அதுதான் கான்செப்ட் வைஸ் கண்டென்ட்டாகவும் நல்ல படம், காமெடியாவும் மொரட்டு காமெடி. அந்த படத்துல உள்ள காமெடிலாம் வந்து பீக்கும் மேல. ஆனா நான் வந்து அது வந்து அது மாதிரி அதுல தம்பிராமையா ஹீரோன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நான் அந்த அளவுக்கு அந்த படத்துல எல்லாரும் வந்து சொல்ல விடுங்க ப்ரோ. எஃப்சி விஜயன் தான் ப்ரோ அந்த அதுல இல்ல அந்த படத்துல எல்லாருமே அந்த லொல்லு சோபா மனோவர் வருவார்ல, அவர் இந்த பாத்ரூம் காமெடி இருக்கும், தம்பி அந்த மக எடுத்து கொடுப்பா, அந்த காமெடியில இருந்தது எல்லாமே. அந்த படத்துல வர யாரா இருந்தாலும் சரி, ஒரு சீன் வந்தாலும் 2 சீன் வந்தாலும் முரட்டு அலம்பா பண்ணி விட்டுருப்பாங்க. நானதான் அவரு அந்த படத்துல ஒரு 2 டேரக்டர் இருந்தா அந்த படத்துல. அதுல ஒரு டேரக்டர் தான் வந்து டிடி ரிட்டர்ன்ஸ் எடுத்தவங்க. இப்ப டிடி நெக்ஸ்ட் லெவல் எடுக்கிறாங்க. அதனால சந்தானம் எப்படின்னா ஒரு 4 படம், அதுல ஒரு 3 படம் அட்டர் ஃபிளாப் ஆச்சு. இப்போ 80s பில்டப்னு ஒரு படம் அட்டர் ஃபிளாப் ஆச்சு. அதுக்கு நடுவில் திருப்பி வந்து அவருக்கு வந்து வடக்குப்பட்டு ராமசாமி வந்து ஓரளவுக்கு டீசென்ட் ஹிட். வடக்குப்பட்டு ராமசாமி அதுக்கப்புறம் இப்ப இந்த படம் வரப்போகுது இல்ல, டிடி நெக்ஸ்ட் லெவல் கண்டிப்பா ஹிட் ஆயிரும். இங்க நான் தான் கிங்க அந்த படம் பேரு, அது ஃபிளாப். இப்ப அடுத்து வந்து இந்த படம் ஹிட் கொடுத்துரும் டிடி நெக்ஸ்ட் லெவல். இது மாதிரி 2 பிளாப் ஒரு ஹிட், 2 பிளாப் ஒரு ஹிட்னா ஓடிடும் இண்டஸ்ட்ரி. அவர் ஓட்டிக்கலாம். இல்லாதனாலதான் திரும்ப காமெடி தான் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால இல்ல அவருக்கு அது வந்து எப்படின்னா, இது சம்பளம் கூட கொடுக்குறாங்க. இப்ப ஹீரோ நடிக்கிறாருல, ஹீரோ நடிக்கும் போது இப்ப எப்படின்னா நீங்க வந்து சந்தான காமெடியா வேணும், சந்தான காமெடியா வேணும் ஆசைப்படுறீங்களா, அது ஒரு வேல்யூ. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு காமெடியா நடிக்கும் போது திரும்ப அது சிம்பு படத்தில் நடிக்கும் போது அவருக்கு அது இவரு தயாரிக்கிற ஆகாஷ் பஸ்கன் முரட்டு சம்பளம் தராரு. இப்ப அவருக்கு எப்படி பார்த்தாலும்
படுபயங்கர லாபம். காமெடியில மட்டுமே நடிச்சிருந்தா கூட அவர் ஒரு நாளைக்கு 10 லட்சம் 1 லட்சம் 2 லட்சம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ அவர் திரும்ப காமெடி நடிக்கும் போது அவர் ஹீரோ வாங்குறோட 2 மடங்கு சம்பளம். ஆக மொத்தம் அவருக்கு எப்படி பார்த்தாலும் டபுள் பெனிஃபிட். அதை வச்சு இன்னொரு 5 படம் ஹீரோ நடிச்சுக்கலாம். திரும்ப அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பெரிய நடிகர் படத்துல திரும்ப ஒரு காமெடி நடிச்சுக்கலாம். இப்போ அவர் வந்து ஒரு குதிரை இல்ல 2 குதிரை வண்டி ஓட்டலாம். அவர் அந்த அளவுக்கு பயங்கரமா ரெடி பண்ணிட்டாரு. ஆனா ரொம்ப நாள் கழிச்சு அவர் ஒத்துக்கிட்டது விக்னேஷ் சிவன் அஜித் ப்ராஜெக்ட்ல தான். அது கடைசியில் நடக்காம போயிடுச்சு. யாருமே நிறைய பேர் சொல்லி ஓகே இல்லைன்னு சொல்றப்ப விக்னேஷ் சிவன் அஜித் ப்ராஜெக்ட் பேட்டியே கொடுத்தாரு. அந்த படம் வந்தா சூப்பரா இருக்கும், செம்ம கதை அப்படின்ற மாதிரி யூடியூப்ல சொன்னாரு. அது கடைசியில நடக்காம போயிடுச்சு. அரவிந்த் சாமி வச்சாருன்னா அரவிந்த் சாமி நடிக்கிற மாதிரி இல்ல அது காம்பினேஷனே சொன்னாங்க. உறுதியாயிருந்துச்சு. எப்படின்னா சந்தானம், அரவிந்த் சாமி, ஐஸ்வர்யா ராய் இந்த 3 பேர்ட்டையும் கால் சீட்டே வாங்கிட்டாங்க. எல்லாமே ரெடியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் விக்னேஷ் சிவன் பண்ண தவறுகள்னால படமே டேக் ஆஃப் ஆகல. ஓகே ஓகே. அப்ப எனக்கு சந்தானோட கொஞ்சம் பரவாயில்லையேன்ற மாதிரி இருந்துச்சு. டேக் ஆஃப் ஆக ஆனா சினிமால எதுதான் நடக்கலாம் ப்ரோ. விக்னேஷ் சிவன் அஜித் ப்ராஜெக்டும் நடக்கலாமா? ஆனா அவரு ஒன்ஸ் இது பண்ணிட்டாருன்னா ஒருவேளை எல்டிக்கு நல்லா ஹிட் ஆகி கேக்குதுங்களா? கேக்குது. இந்த பரத்வாஜ் ரங்கன் இன்டர்வியூல சுந்தர் சி ஒன்று சொல்லியிருப்பாரு, சந்தானம் எப்படி ஒர்க் பண்ணுவாருன்னு. செம்மையா இருந்துச்சு கேட்கும் போது. அது திருப்பி வந்து நல்லா இருக்கும். ரீசெண்ட் இன்டர்வியூ தான் ப்ரோ, கேங்கர்ஸ்க்கு கொடுத்துருப்பாரு. செம்மையா சொல்லியிருப்பாரு. சுந்தர் சி இன்டர்வியூ கேட்க சூப்பரா இருக்குங்க. நான் எல்லா இன்டர்வியூ மஸ்ட் பாத்துருவேன். ஏதோ அப்படியே ரொம்ப நார்மலா பிராக்டிகலா பேசிக்கிட்டே போவோம். சூப்பரா இருக்கும். இந்த இன்டர்வியூல தான் கொஞ்சம் பரத்வாஜ் ரங்கனே தமிழ்ல தான் பேசுவாரு, ஆனா சுந்தர் சி இங்கிலீஷ்ல பேசிட்டு இருப்பாரு. என்ன திடீர்னு அமைதியாயிடுச்சு. நீங்க தான் வந்து முடிச்சு. எனக்கு இந்த கிளாஷுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி மே 16ஆம் தேதி 2 ட்ரைலர்ல எந்த ட்ரைலரும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் மாமனுக்கு தான் இப்போதைக்கு கொஞ்சம் ஹைப்பா இருக்கு. ட்ரைலர் 2 படத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த கிளாஷ் ஒரு மாதிரி சந்தானம் பஸ் சூரி எப்படி இருக்க போகுதுன்னு ஆவலா இருக்கு. ஏன் ப்ரோ இப்படி ஒரு ஆசை? அது எப்படியே கிளாஷ்னு சொல்ல முடியும். அது வேற. இல்ல நான் ஆக்சுவலா எனக்கு பிரகாஷ் ப்ரோ அந்த டைம்ல அவங்களுக்குள்ள ஒண்ணு போயிட்டு இருந்துச்சுல்ல, அது அப்ப நானே கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய. யாருக்கு ப்ரோ? சூரி இன்ட்ரோ ஆனப்போ அப்ப அவர் சந்தானம் பீக்ல இருந்தாரு. அப்படியா தெரியல. ஆனா இப்ப சூரியோட லைன் அப் எல்லாம் பாக்குறப்போ ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அவரு சூஸ் பண்ற ஸ்கிரிப்டும் சரி இதுவும் சரி. ஒரு மாமன் அது வந்து ஃபேமிலி ட்ரிவன் ஃபிலிமு. அதுக்கப்புறம் வந்து இப்போ மண்டாடின்னு சொல்லி ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஒன்று வந்துச்சுல, அது 7 கடல் 7 மலைன்னு சொல்லி அந்த இவரு படம் நிவின் பாலி படம் ஒன்று இருக்கு. அதுலயும் ஒரு ட்ரெய்லர்ல வந்து பயங்கரமா பண்ணியிருந்தாரு. ஸோ எனக்கு 7 கடல் 7 மலை ரொம்ப வருஷமா பெண்டிங்ல இருக்குல்ல. ஒரு வருஷத்துல ரிலீஸ் ஆக வேண்டியது. அது எப்பயோ ரிலீஸ் ஆக வேண்டியதுங்க. இப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பிரகாஷ் ப்ரோ வரவே வராதுன்ட்டாரு. அப்படியா? இல்ல டிலே ஆகும்னு சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். ஞாபகம். ஆனா என்ன சொன்னான்னு கரெக்டா ஞாபகம் இல்ல. பிரகாஷ்னா இருக்கீங்களா? இல்ல போல. அவங்களும் இப்போ வரும்னு சொல்லி ட்ரெய்லர் எல்லாம் விட்டாங்க. பட் படம் வரல. சொல்லுங்க பிரகாஷ்னா. இல்ல அந்த படமா எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது. அந்த ரகம் வந்தா போதும். ஆக்சுவலா அவர் பாவம் சூரிய அடுத்தடுத்த படம் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. இந்த படம் எனக்கு நல்லா இருந்துச்சு கான்செப்டாகவும் சரி. ஸோ எப்படி எடுத்திருப்பாங்க மேக்கிங்லாம் வெயிட் பண்றேன், பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. பிரகாஷ் இந்த இதய முரளி அது எப்ப இங்க முடியுது படம் ஷூட்டிங் எல்லாம்? அது ஜூனுக்கு அப்புறம் தான் வந்து மியூட்ல வச்சு
ஆமா கேட்கல. ரொம்ப பிடிச்ச மியூட்ல ஆளுங்க. போட்டு பேசிட்டு இருக்கேன் நான். அந்த படம் ஜூன்ல தான் ஷூட்டிங் போறாங்கன்னா, அந்த படம் வந்து பாதி படம் தான் முடிஞ்சிருக்கு. ஜூனுக்கு அப்புறம் தான் வந்து அமெரிக்கா ஷூட்டிங் போய் ஒட்டுமொத்த நடிகர் நடிகைகளையும் வச்சு ஷூட் பண்ண போறாங்க. அது இப்போதைக்கு இனிமேல் ஷூட்டிங் முடிஞ்சு வரணும்னா அதெல்லாம் அடுத்த வருஷம் மேலே வச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் அதர்வா. அது ஒரு அடுத்த லெவலுக்கு போகாம அப்படியே ஒரே இடத்துல ஊட்டிக்கிட்டே இருக்கு. அதை நடக்கும்போது தான் சங்கடமா இருக்கு. பிரகாஷ் பிரகாஷ் ப்ரோ, இந்த தமிழ் பச்சைமுத்து இருக்காருல டேரக்டர், அவர் நடுவில் ஏதாவது ஒரு படம் பண்ணலாம்ல ப்ரோ? ஏதாவது ரொம்ப நாளா வெயிட் பண்ற மாதிரி இருக்கு, கிட்டத்தட்ட தனுஷோட கால் ஷீட்டுக்காக. இல்ல அந்த படம் ப்ரீ நடுவில் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குங்க. தனுஷோட அடுத்த படமே அதுதாங்க. அது ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. ரைட்டிங் ஒர்க் பயங்கரமா போயிட்டு இருக்கு அந்த படம். சில டேரக்டர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஹிட் மூவி கொடுத்துட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ற மாதிரியே இருக்குது. அதே மாதிரி இந்த குட் நைட் டேரக்டரும் அப்படித்தான். அதுதான் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ், நெல்சன் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பப்பவே அடுத்தடுத்து மூவி கிடைச்சு பின்னதுனால நல்ல டேரக்டரா வந்துட்டாங்கல்ல, பெரிய டேரக்டரா. அது மாதிரிலாம் இவங்க எல்லாம் வரமாட்டேங்கிறாங்கன்னு பாக்குறேன். குட் நைட் டேரக்டர் தான் அடுத்து சிவகார்த்திகேயன் கூட படம் பண்றாருங்க. ஒரு பெரிய ஹீரோ கிடைச்சிருக்குங்கிறப்ப நடுவில் சின்ன படம் பண்ணிட்டீங்கன்னா வேஸ்ட். அதனால ஒரு விவரமா அப்படியே கரெக்டா வெயிட் பண்றது. இந்த ஹாப்பி எண்டிங் படம் எப்போ வரும்னு தெரியுமா ப்ரோ? இந்த வருஷமா இல்ல 26ஆ? அதெல்லாம் என்ன ஷூட்டிங்கே போகலைங்க. ஜஸ்ட் அது அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ மட்டும் தான் வந்துச்சு, அவ்வளவுதான். அது இந்த டைரக்ஷன் முடிச்சுட்டு போவாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சூர்யா படம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த படம் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. அஜித்குமார் செகண்ட் பிளேஸ்ல ரேட்டிங்ல இது பண்ணிருக்காரு. ஏதாவது ட்வீட் போட்டிருக்கீங்க, பலாம் ட்ராக் அவராலே தவிர்க்க முடியுமா? இல்ல அவர் சுரேஷ் ட்வீட் பண்ணியிருக்கிறாரு. இந்த வாட்டி ரேஸ்ல ஜெயிச்சிருக்காங்க, போடியம் வின்னிங். இந்த வாட்டி எப்பவும் போன ஃபர்ஸ்ட் போடியம் வின்னிங் தேர்ட் பிளேஸ், செகண்ட் வாட்டியும் தேர்ட் பிளேஸ். இந்த வாட்டி வந்து செகண்ட் பிளேஸே எடுத்திருக்காங்க, மூணாவது ஹாட்ரிக் போடியம் வின்னிங். அதுல சுரேஷ் ட்வீட் பண்ணும்போது தலை ஆன் ட்ராக் ஹேஷ்டேக்கையும் போட்டிருக்காரு. எப்பவுமே தலை வேறான்னு சொன்னவர் அவர் தான். பட் அவரே தவிர்க்காம மறந்துட்டு போட்டார் போல இருக்கு. சீக்கிரம் டெலீட் பண்ணிடுவாரு இல்ல எடிட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. இல்ல அவர் ரேசிங் பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? நான் தான் சொல்லிட்டேன், எனக்கு வந்து சினிமா அப்டேட்னா ரொம்ப ஆர்வம். ரேசிங்கை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறாரா அதை அந்த அப்டேட் மட்டும் போட்டு போயிடுறது, அவ்வளவுதான். ஜெயிச்சாரா சந்தோஷமா போட்டு போயிடுறது, அவ்வளவுதான். என்னமோ அதான் இருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு தேவை சினிமா அப்டேட் தான். நீங்க வந்து ரேசிங் அப்டேட் எனக்கு வந்து அந்த அப்டேட்டா வந்து ஃபுல்லா ஃபாலோ பண்ணணும் இல்லை. வின் பண்றாரா சந்தோஷம், அவ்வளவுதான். வின் பண்றாரா ஒரு சந்தோஷம், அவர் ஆசைப்பட்டதை அவர் ஜெயிச்சிட்டு போறாரு. அவரு நம்ம ஃபேன் ஆகுது, ஆமா, சினிமாவை பார்த்து தான் ஃபேன் ஆகிறோம். அது கரெக்ட் தான். இன்னைக்கு நைட் ஷோ நல்லா தான் ப்ரோ போயிருக்கு படம். இல்ல நல்லாதான் போயிட்டு இருக்கு. கலெக்ஷன் நீங்க சொல்ல வேணாம், இருந்தாலும் சொல்லலாம். எப்படி ஒரு 150 கோடி வந்திருக்கும் தமிழ்நாடு காசு. அப் டு ஞாயிற்றுக்கிழமை நைட் ஷோ வரைக்கும் கலெக்ஷன் பார்த்தா வந்துடும் நினைக்கிறேன். நல்லாதான் போயிருக்கு. எனக்கு ஒரு குவிஸ், எனக்கு தெரிஞ்சது 3 படம் தான். சூரிய சந்தானமும் சேர்ந்து நடிச்ச 3 படங்கள் ஒரே படத்துல வருவாங்க. ஒரு 3 படம் எனக்கு தெரியும், என்னன்னு சொல்லுவேன், உங்களுக்கு தெரிஞ்சது. என்ன சொல்றேன்னு சொல்லாம இருக்கீங்க, சொல்லுங்க. என்ன கேள்வி மாவீரன்? சூரி சந்தானம் சேர்ந்து நடிச்ச படம். ஓ கிறிஸ் மாதிரி. ஓகே ஓகே. என்ன படம்? 3 படமா? எனக்கு தெரிஞ்சது 3 தான். அந்த பரத் சொல்லுங்க. பரத் படம். அட என்னென்ன படம்னு சொல்லுங்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டாரு. அதான் ப்ரோ கேள்வி, சொல்லுங்க. நம்ம பதில் சொல்லணுங்க. ஓ கேள்வி கேக்குறீங்களா? எனக்கு அதுக்கு ஞாபகம் இருக்கிறது வேலாயுதம் நடிச்சிருந்தாங்க. வேலாயுதத்துல 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அடுத்தது பிரம்மான்னு ஒரு படம். பிரம்மனா சசிகுமாரும் சந்தன காமெடியா இருப்பாரு, அந்த படத்தை சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அடுத்து வேற என்ன ஞாபகம்? டக்குனு 2 பேரும் சேர்ந்து நடிச்சது ஞாபகம் வரலையே. சந்தானம் ஸ்டோரி 2 படம் ஞாபகம் இருக்கு. ஆக்சுவலா நான் சொன்ன 3ல 2 சொல்லிட்டீங்க, இன்னும் 1 தான்.
வேற என்ன படம் ஞாபகம் இல்லையே. ஒண்ணு வந்து சூர்யா படமா ப்ரோ? ஜில்லால சந்தானம் இருக்காரா? ஜில்லால இல்ல. ஆமா, சூரி தான் இருப்பாரு. அவர் அந்த அன்னைக்கு ஆப்போசிட் ஏங்க கேங்கோட இருந்தாரு, நீங்க வீரன் கேங்கோட இருந்தாரு. ஆமா ஆமா, அப்பா அப்பா வந்தாரு. சிங்கம் தெரிய சூரியன் மட்டும் தானே இருந்தாரு. சந்தானம் இருந்தாரா என்ன? சிங்கம் புழுவான சந்தானம் எனக்கு தெரிஞ்சு. எந்த படம் சொல்? இல்ல இல்ல, எனக்கு தெரிஞ்சு இந்த சூரிய வந்து இந்த பாண்டியராஜ் டேரக்ஷன் ஒரு படம் நடிச்சார்ல, சந்தானமும் இருப்பாரு, இவரும் இருப்பாரு. சந்தானம் கெஸ்டோல வருவாரு அந்த படம். அந்த படத்தை நீங்க சேர்த்து சொல்றீங்களா? எஸ்டிஆர் படமா ப்ரோ? ஆமா, இது நம்ம ஆளு சந்தானம் கெஸ்டோல வருவாரு. ஆமா, அந்த படம் தான். ஓ ஆமா. அதெல்லாம் ரெண்டு பேருக்கும் காம்பினேஷன்லயே சீன் இருக்கும், ஒருத்தர் ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி. ஓ அவ்வளவுதான், மொத்தமே 3 படம் லிஸ்ட் அவ்வளவுதானா? ஆமா ப்ரோ, 3 தான். ஆமா, அதுக்கப்புறம் ஒரு முழுக்க ஹீரோ ஆயிட்டார்ல. என்ன ப்ரோ, இன்னும் 10 days தான் இருக்கு, ட்ரைலர் விடாம இருக்காங்க சசிகுமார் படம். விடுவாங்க, ஏன்னா அதுதான் அவங்க கடைசி ப்ரொமோஷன் மெட்டீரியல். இந்த சபாபுதான் நோக்குவாங்க. சரி, ரொம்ப நீ ஃபேஸ் மொக்கையா போற மாதிரி தெரியுது, முடிச்சிடலாமா? ஓகே ஓகே ஓகே, மேட்சை பார்ப்போம். பாய், நாளைக்கு சந்திப்போம். ஓகே பாய்.